Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நம்மளோட சேனல்ல GS கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான டேட் என்ன மேம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து என்கொயரி வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ நாங்கள் எப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 26 ஓகேங்களா. ஸோ May 26 திங்கக்கிழமையிலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்ரிடே ஈவினிங் வந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ போர்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டெலகிராமில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் எப்படி கொண்டு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லெசன் வைஸ் தாங்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிட்டி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பாலிட்டியோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ நான் என்னென்ன லெசன் லிஸ்ட் இருக்குங்கிற விஷயம் ஆல்ரெடி ப்ரீவியஸான வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக என்னென்ன லெசன்ஸ் வந்து கவர் ஆகுதுங்கிற விஷயத்தையும் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எந்த லெசனில் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் படித்தா போதுங்கிறத முதற்கொண்டு நம்ம சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தோம். ஓவராலாக கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட்டு கொண்டு போகிறோம். ஸோ இப்போ May 26 என்ன டெஸ்ட் என்ன லெசன் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாலாம் கொஷின்ஸ் வந்து இருக்காது. சிம்பிளாகவே இருந்தாலுமே உங்களை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்ற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. அது என்ன மாதிரினா கூற்று காரணம் கேள்விகள், கூற்று 1 கூற்று 2ன்னு சொல்லிட்டு எந்த கூற்று கரெக்டு எந்த கூற்று தப்புன்னு சொல்லிட்டு உங்களை நல்லா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ற மாதிரி தான் இருக்கும். பட் எதுக்காக அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனை வச்சு நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மேலோட்டமாக படிக்கிறத விட அந்த வரிகளை வாசித்து பார்க்கும்போது இந்த இடம் ஏன் தப்பாச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்கும் போது ஓகே நம்ம தெளிவாக தான் படிச்சிருக்கோமா இல்லையாங்கிற விஷயத்த நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம எப்படி மேற்கொண்டு படிக்கணும், எவ்வளோ கவனம் கொடுக்கணுங்கிற விஷயங்களை நீங்களே தெரிஞ்சு உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 கொஷின் கொடுத்தாலும் கூட அந்த 10 கொஷினுமே உங்களுக்கு ஓகேப்பா இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்த நான் நல்லா கற்றுக்கிட்டேன், இல்லை நான் எல்லாமே படிச்சிருக்கேங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணுங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏனோ தானோலாம் உங்களுக்கு கம்பல்சரி இருக்காது ஓகேங்களா. எல்லாமே ஓகே மேம். இப்போ எப்படி மேம் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு இப்போ நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை டெலகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி நல்லா கவனிச்சுக்கோங்க. மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் கால் வந்து யாரும் பண்ண வேணாம். ஃப்ரீ பேட்ச் ரிலேட்டடாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதுமானது, உங்களுக்கு உடனேவே ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு பேட்ச்க்கான லிங்க்கை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ லிங்க் வாங்கி ஜாயின் பண்ணுற எல்லாருமே ரெகுலராக நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்து நாங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நாங்கள் கொண்டு போகும்போது ஓகே ஜாயின் பண்ணிட்டு நம்ம அப்புறமா கொஷின்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்சே ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 டெஸ்ட்டு நீங்கள் கண்டினியூவாக அட்டெண்ட் பண்ணலைனாலும் கூட உங்களை நாங்கள் என்ன பண்ணிடுவோம் பேட்ச்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா யூஸ் பண்ணுறவங்க உள்ளே இருக்கணும். என்னப்பா இவங்க ஃப்ரீ பேட்ச்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கரெக்டாக படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ ப்ராப்பராக ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதுக்கான மார்க் வந்து நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணணும். உங்களுக்காகவே தனியாக ஒரு நோட் மாதிரி கூட நாங்கள் மெயின்டைன் பண்ணலாங்கிற பிளானில் தான் இருக்கோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட நேம் வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். டெய்லி உங்களோட மார்க்ஸ் வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட இன்புட் வந்து அதிகமாகிட்ருக்கா கம்மியாகிட்ருக்காங்கிற விஷயம் அதிலிருந்து எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் ஸோ GS நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்மளோட ஃப்ரீ பேட்சில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட பேட்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இது போக என்கிட்ட மெட்டீரியல் எதுவுமே இல்லை மேம், என்கிட்ட புக்ஸும் இல்லை, நான் இப்போ தான் ஃப்ரெஷர், எனக்கு எப்படி படிக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் என்னன்னே எனக்கு தெரியலை, 6th to 12th வேர் டு ஸ்டடியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னங்கிறது தெரியலை அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்டே ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் பழைய சமச்சீர் சிறப்பு தமிழ் வரைக்குமே நமக்கு வந்து கவரேஜ் ஆகி வந்துடும். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் 1500க்கு மேற்பட்ட சம்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் PDFs எங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் GS வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஹேண்ட்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ GS வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க அதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆஃபர்ஸ் என்ன போயிட்டுருக்குங்கிறத விசாரித்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 days தான் நமக்கு வந்து Group 4க்கு வந்து டைம் இருக்குது. அடுத்து Group 2 கூட ஒரு 120 நாளுக்கு மேலே வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பீரியடில் நிறைய நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்தோ இல்லை தேடி படிக்கிற அளவுக்கோ டைம் வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்க வகையில் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அழகாக லட்டுமே உங்கள் கையில் தூக்கி கொடுக்க போகிறோம், அதை நீங்கள் படிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு GS
ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.